அஞ்சாவது இடத்துல நம்ம பார்க்க போறது ஷீல்ட் ஆஃப் சீகிள். இது பார்க்கிறதுக்கு ஒரு கோல்டன் கான்ட்லெட்ல பதிக்கப்பட்ட ஒரு எல்லோ ஜெம் மாதிரியே இருக்கும். திடீர்னு பார்க்கும்போது எனக்கு இன்ஃபினிட்டி கான்ட்லெட் தாங்க ஞாபகத்துக்கு வந்துச்சு. ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்த மாதிரி எனக்கு தோணிச்சு. உங்களில் எத்தனை பேருக்கு தோணிச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த ஷீல்ட் ஆஃப் சீகிள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இது தன்னோட யூசருக்கு தேவைப்படும் போது அவரை பாதுகாக்கிறதுக்காக ஒரு விதமான ஷீல்டை வந்து இது ப்ரொஜெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுதான் இதோட மெயின் பவராகவே இருந்திருக்கும். அதுலயும் ரெண்டு வகையான ஷீல்டை இதால ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஒன்னு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு ஷீல்டை வந்து இதால உருவாக்க முடியும். இன்னொன்று வந்து யூசரோட உடல் முழுக்க கவர் பண்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஷீல்டை, ஒரு பந்து மாதிரியான ஷீல்டை இதால உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது உருவாக்குற ஷீல்டுக்கு வந்து டியூரபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகம். அல்டிமேஸோட பஞ்சஸை வந்து இது அசால்ட்டா தாங்கி இருக்கும். ஜெட்ரேவோட நியூரோ ஷாக் பிளாஸ்டையும் இது அசால்ட்டா தாங்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. டிஃபென்ஸுக்கு மட்டும் இல்லாம அட்டாக்கிங் பர்பஸுக்கும் இதை வந்து நம்ம வில்கேக்ஸ் அதிகமான இடத்துல யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா வில்கேக்ஸ் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா அந்த ஷீல்ட்